மதுரை புத்தகத் திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வில் வரவேற்புரையாற்றிய மதுரை மாநகர் துணை காவல் ஆணையர் திருமதி மதுக்குமாரி ஈகாப்பா அவர்களே, தலைமையேற்றிருக்கிற மதுரை மாநகர் காவல் ஆணையர் முனைவர் லோகநாதன் ஈகாப்பா அவர்களே, எனக்கு முன்னதாக இங்கே திண்ணையும் வரவேற்பறையும் என்று தனக்கே உரிய நகைச்சுவையோடு ஆனால் மிக கூரிய சிந்தனைகளை நம் முன்னால் விதைத்து அமர்ந்திருக்கின்ற என் பெருமரியாதைக்குரிய தோழர் எழுத்தாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற உதவி காவல் ஆணையாளர் பா ராஜேஸ்வரன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற வாசக பெருமக்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மதுக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைய மொத்த நிகழ்ச்சியும் காவல்துறைகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது. ஒரு வகையில் சிறப்புத்தான். சமூகத்தில் தீராத முரண்களில் இது மிக முக்கியமான ஒரு முரண். ரொம்ப அழகாக மதுக்கூர் சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்முடைய மரியாதைக்குரிய காவல்துறை துணை காவல் ஆணையர் திருமதி மதுக்குமாரி அவர்களுடைய உரை. வழக்கமாக இந்திய ஆட்சிப்பணி அல்லது காவல் பணியிலே தேர்வாகி வருகிறவர்கள் ஒரு 7-8 ஆண்டுகளாவது ஆகும் மேடையிலே தமிழிலே பேச, பிற மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள். ஆனால் ஒரு 2 ஆண்டுகளிலேயே இவ்வளவு சிறப்பான ஒரு உரைநடை தமிழை பேசியதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆனால் நான் அது ஒரு துவக்க கட்டம்தான். அதை கடந்து அவங்க திருக்குறளை மேற்கோள் காட்டினாங்க. மற்ற 2-3 நூட்களை எல்லாம் மேற்கோள் காட்டினாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வியப்பு இல்லை. ஆனால் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் மணிமேகலையை மேற்கோள் காட்டி பேசியது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அல்லது தமிழ் பொது வெளியில் சில நூட்கள் தான் மிக முக்கியமான திறப்புகளை உருவாக்கியது அல்லது மிக முக்கியமான பொருளை பொது சமூகத்திலே பேசியது. உங்களுக்கு ஒரு வேதம் என்றால் உங்களின் வேதத்துக்கு நிகராக எங்களின் வாழ்க்கை நெறியை பேசுகிற புத்தகம் எதுவும் இல்லையா என்ற கேள்வி 1900களினுடைய துவக்கங்களில் எழுந்த பொழுது, உங்களது பண்பாட்டை உங்களது சிந்தனையை பேசுகிற புத்தகமாக வேதங்கள் இருக்கும் என்றால், எங்களது பண்பாட்டை எங்களது சிந்தனையை பேசும் புத்தகமாக இருக்கிறது ஒன்று, அதுதான் திருக்குறள் என்று தந்தை பெரியார் 1949 முதல் முறையாக திருக்குறள் மாநாட்டை நடத்தினார். இன்றைக்கு நடைமுறையாயிருக்கிற எல்லாம் அந்த மாநாட்டு தீர்மானங்கள் தான். முதல் முறையாக திருக்குறளை பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது அந்த மாநாட்டின் முதல் தீர்மானம். கடந்த 50 ஆண்டு 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடைமுறையாகி கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய செயலுக்கு பின்னால் இருந்த முதல் விதை 1949 தந்தை பெரியார் குட்டிய திருக்குறள் மாநாடு. அதில் தான் திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் வடிவமைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு வேதம் என்றால் எங்களுக்கு திருக்குறள் என்று திருக்குறளை தமிழ் பண்பாட்டு பொதுவெளியில், தமிழ் அரசியல் உரையாடலின் பொதுவெளியிலே கொண்டு நிறுத்தினார் தந்தை பெரியார். இன்னொரு பக்கம் இதற்கு மாறாக வைதீக கதையாடல்கள் ராமாயணமும் மகாபாரதமும் தான் இந்திய
தமிழர் உள்ளிட்ட அனைத்து பண்பாட்டினுடைய முழு அடையாளமும் என்று சொல்லி கதா காலயச்சங்களா மேடை நாடகங்களா அனைத்தும் நடந்த பொழுது அதற்கு நேர் எதிராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய அணையாத்தி அதற்கு நேர் எதிரான சிந்தனையை கருத்தை முன்வைத்தது. உங்களுக்கு 2 இதிகாசங்கள் உண்டென்றால் எங்களுக்கு 2 இதிகாசம் உண்டு என்று சிலப்பதிகாரத்தை தூக்கி வைத்தார்கள். மாப்போசி அவர்கள், தமிழரசு கழகத்தின் மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்திற்காகவே மாநாடு நடத்தினார். எனவே தான் சிலம்பு செல்வர் என்று அவருக்கு பெயர். ஒரு பக்கம் திருக்குறளுக்கு மாநாடும் இன்னொரு பக்கம் சிலப்பதிகாரத்துக்கு மாநாடும் நடந்த பொழுது ராஜாஜி அவர்கள் நான் ராமகதையும் பாரத கதையும் எளிய தமிழில் குழந்தைகளுக்காக எழுதுகிறேன் என்று சொல்லி சக்கரவர்த்தி திருமகன் என்ற ஒரு நூலையும் இன்னொரு பக்கம் வியாசர் விருந்து என்ற நூலையும் எழுதினார். மகாபாரதத்தை எளிய தமிழில் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் ராமாயணத்தை எளிய தமிழில் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் தமிழகத்துக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் நவீன உரையாடலுக்குள் சக்கரவர்த்தி திருமகனையும் வியாசர் விருதையும் ராஜாஜி அவர்கள் எழுதினார்கள். நான்லாம் என் வாழ்க்கையில் முதலிலே கேட்ட படித்த புத்தகம் சக்கரவர்த்தி திருமகன் தான். என்னுடைய அண்ணன் என் பாட்டிக்கு படித்து காட்டிக்கிட்டே இருப்பான். அது முழுக்க சக்கரவர்த்தி திருமகனும் வியாசர் விருதும் தான் நான் கேட்ட முதல் முழுமையான புத்தகம். அதற்கு அடுத்து நான் படித்த என் 7ஆம் வகுப்பில் நான் முதலிலே படித்த புத்தகம் சாமிநாத சர்மா எழுதிய காரல் மார்க்ஸ் உடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம். ஒரு பக்கம் திருக்குறளை பெரியார் தூக்கி பிடிக்க, இன்னொரு பக்கம் மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடிக்க, இன்னொரு பக்கம் ராஜாஜி அவர்கள் வியாசர் விருதையும் சக்கரவர்த்தி திருமகன் என்ற ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தூக்கி பிடிக்க, இன்னொரு பக்கம் மதுரையினுடைய இடதுசாரி இயக்கத்தின் தமிழ்நாட்டினுடைய மகத்தான தலைவரும் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாட்டினுடைய மகத்தான முற்போக்குவாதியாகும் இந்த KTK தங்கமணி அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சிந்தனையிலே இருந்து ஒரு நூலை எடுக்கிற பொழுது பசித்த வயிறு இருக்கும் வரை அதை நிரப்புகிற உள்ளம்தான் மனிதனுக்கு என்றென்றும் தேவை. எனவே நாம் தூக்கி பிடிப்ப வேண்டியது மணிமேகலை என்று சொல்லி KTK தங்கமணி மணிமேகலையை உயர்த்தி பிடித்தார். திருக்குறளுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலுக்கும் பின்னால் இந்த நூற்றாண்டு அரசியல் எப்படிப்பட்ட ஒரு உரையாடலை தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. தான் வாழ்க்கை முழுவதும் பொதுவுடைமை பேசிய KTK பசித்த வயிற்றின் குரலை அடைத்த அமுத சுரபியை இந்த மண்ணுக்கு வழங்கிய மணிமேகலை தான் நான் உயர்த்தி பிடிக்க வேண்டிய இலக்கியம் என்று தூக்கி பிடிக்க, நீ வேதத்தை முன்வைத்தால் உன் வேதம் அல்ல, எங்களது பண்பாட்டை உயர்த்தி பிடிப்பது திருக்குறள் என்று தந்தை பெரியார் தூக்கி பிடிக்க, ஒவ்வொருவரும் நம்முடைய இலக்கியங்களை தூக்கி பிடித்து அதன் வழியாக உரையாடலை முன்னகர்த்தினார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வினுடைய துவக்கமாக மணிமேகலையை அவர் மேற்கோள் காட்டியது மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் நான் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் மீண்டும் மரியாதைக்குரிய மதுக்குமாரி அவர்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். காவல்துறையினுடைய சார்பில் இன்றைய நிகழ்வு நடக்கிறதாக நம்முடைய புத்தக கண்காட்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான கதைதான் காவல்துறைக்கும் எங்களுக்குமான கதை. நான் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் காவல் கோட்டம். காவல் கோட்டம் என்பது முழுக்க முழுக்க காவல் சம்பந்தப்பட்ட வரலாற்றினுடைய கதைதான். உலகத்திலேயே ஒரே ஒரு நகரத்திற்கு இவ்வளவு நீண்ட அந்த நகரத்தை காவல் காப்பது பற்றிய வரலாறு இருக்குமே ஆனால் அந்த நகரத்தினுடைய பெயர் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற மதுரையில் நாலங்காடி எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அங்காடிகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவலர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று இலக்கியங்கள் பக்கம் பக்கமாக பேசுகிறது. மதுரையினுடைய காவல் வீரர்கள் எவ்வளவு நுட்பமானவர்கள் என்றால் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்களாக அவர் இருக்கிறார்கள் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது. இந்த கரவட நூல் என்ற சொல், அப்படி ஒரு நூல் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை.
மதுரையில் நாலங்காடியை பாதுகாக்கின்ற காவலர்கள் சிறந்த காவலர்கள். எப்படி சிறந்த காவலர்கள் என்றால் அவர்கள் கரவட நூலை கற்றுத் தேர்ந்தவர்கள் என்கிறார்கள். அது என்ன கரவட நூல்? மயிலை சீனி வெங்கடசாமி தொலைந்து போன தமிழ் நூல்களின் பட்டியலிலே ஒன்றாக கரவட நூலை சொல்லுகிறார். உவேசா அவர்கள் தனது உரையிலே எழுதுகிற பொழுது ஒரு இடத்தில் சொல்கிறார், சமஸ்கிருதத்தில் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது, அந்த சாஸ்திரத்துக்கு பெயர் கர்ணிக சாஸ்திரம். அந்த கர்ணிக சாஸ்திரம் எதுவென்றால் திருட்டுகளை பற்றி தொகுக்கப்பட்ட சாஸ்திரம், களவு பற்றிய சாஸ்திரம். எப்படியெல்லாம் திருட வாய்ப்பு இருக்கிறது, திருட்டினுடைய நுட்பங்கள் முறைகள் பற்றி எழுதப்பட்ட புத்தகம் சாஸ்திரம் கர்ணிக சாஸ்திரம். உவேசா எழுதுகிறார், இந்த கர்ணிக சாஸ்திரம் என்பது வேறொன்றுமல்ல, தொலைந்து போனதாக நாம் கருதுகிற கரவட நூலின் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பாக இருக்கலாம். கரவட நூல் களவுகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிற புத்தகமாக இருக்கும் என்று சொல்கிறார். மதுரையினுடைய காவலர்கள் திருட்டு எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை சொல்லுகிற கரவட நூல் என்ற நூலை படித்து தேர்ந்த காவலர்களாக மதுரை காவலர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய சங்க இலக்கியம் பேசுகிறது. காவல், ஒரு நகரம் எப்படி காவல் காக்க, வேற எந்த நகரத்தையும் பற்றி பேசவே முடியாது, யோசிக்கவே முடியாது. அந்த நகரம் எல்லாம் மறைந்து போனது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக பழமையான நகரம் காஞ்சியும் மதுரையும் தான். ஆனால் அது பழைய காஞ்சி எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதனுடைய தன்மையோடு அழகோடு வனப்போடு முழுமையோடு இருக்கிற இந்தியாவின் ஒரே நகரமாக மாமதுரை இருக்கிறது. எனவே ஒரு நகரத்தினுடைய காவல் முறை, அரச முறையில் மிக முக்கியமானது காவல் முறை. எனவே தான் பிரிட்டிஷ்காரர் 1850களில் இங்கே வந்த பொழுது அது வரைக்கும் இங்கே இருந்த முறைமைகள்லாம் அகற்றிவிட்டு புதிதாக நீதித்துறை, காவல்துறை என்று 2 துறையை கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வருகிற பொழுது காவல்துறை என்ற ஒரு துறையை இங்கே கொண்டு வருகிற பொழுது இங்கே அன்றைக்கு இருந்த பெரிய நகரம், 800களிலே இருந்த தென்னிந்தியா முழுக்க இருந்த 10 பெரிய நகரத்தில் முதல் இடத்தில் இருந்த நகரம் மதுரை. சென்னைன்ற ஊரே இப்போ கிடையாது, நகரமே கிடையாது. 10 பெரிய நகரங்களினுடைய பட்டியலில் மக்கள் தொகையின் அடிப்படையில் முதல் நகரம் மதுரை. எனவே மதுரை என்ற இந்த நகரத்தை, மாநகரத்தை காவல் முறைமைக்குள் எப்படி கொண்டு வருவது என்று யோசிக்கிற பொழுதுதான் மிக முக்கியமான பல பிரச்சனைகள் வந்தது. உண்மையில் ஆச்சரியமான பிரச்சனைகள் அவைகள் எல்லாம். 1801ஆவது வருடம் மதுரைக்கு ஒருத்தர் எஸ்பியாக நியமிக்கப்படுகிறார். அந்த எஸ்பி புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறார் மொத்த மதுரை மாவட்டத்துக்கும். அவர் வந்து பொறுப்பேற்ற ஒரு வாரத்தில் ஒரு காவல்காரன் அவர் வீட்டுக்கு வர்றான். வந்து, நீங்கள் தான் மதுரைக்கு வந்திருக்கிற எஸ்பியா? ஆமாம், நான் தான் இந்த ஏரியாவுடைய காவல்காரன். எனக்கு காவல் கூலி இவ்வளவு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எஸ்பி கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அந்த எஸ்பி வந்து அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அலுவலருக்கு கடிதம் எழுதுகிறார். நான் இங்கே வந்து பொறுப்பேற்றிருக்கிறேன், பொறுப்பேற்று ஒரு வாரத்தில் இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்தான், நான் தான் இந்த ஏரியாவுக்கு காவல் காக்கிறேன் என்று சொன்னான். எனவே எனக்கு நீ காவல் ஃபீஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னான். நான் அவன் கேட்ட அளவுக்கு கொடுக்கல, அதில் பாதி தான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் எனக்கு அவனால் இல்லை அப்படின்னு மதுரை மாவட்ட எஸ்பி லோக்கல் காவல்காரனுக்கு காவல் ஃபீஸ் கொடுத்த கடிதம் ஒன்று 1802ஆவது ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமானது. உள்ளூர் வரலாற்றுக்கும் அரசதிகாரத்தின் வரலாற்றுக்கும் இருக்கிற முரண் மிக முக்கியமானது. இந்த 1892ஆம் ஆண்டு இந்த கடிதம் எழுதுவதற்கு 90 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் வரி கட்ட மாட்டேன் என்று சொன்னதற்காக கட்டபொம்மனை தூக்கிலே போட்டது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் கட்டபொம்மனை தூக்கிலே போட்டு 100 வருஷத்துக்கு பிறகு கூட பிரிட்டிஷ் எஸ்பி லோக்கல் காவல்காரனுக்கு வரி கட்டி கொண்டுதான் இருந்தான் என்ற வரலாற்றை பதிவு செய்வது இந்த கடிதம். மிக முக்கியமாக நான் ஒரு எம்பி என்ற முறையிலும் தொடர்ந்து வலியுறுத்துவது, இன்றைக்கும் நம்முடைய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற ஏற்கனவே கமிஷனர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ் இருந்த அந்த கட்டடம், அங்கே
காவல் மியூசியம், போலீஸ் மியூசியம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே காவல்துறை வலிமையாக முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட நகரம் மதுரை. எனவே போலீஸ் மியூசியம் இன்றைக்கு சென்னையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து மதுரையில் நிறுவ வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிற. ரொம்ப முக்கியமானது. போலீஸ்க்கு அப்போல்லாம் லோக்கல் போலீஸ்க்கு இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் கிடையாது. அப்போ ஒரு வில்லை தான் கையில், ஒரு செப்பு தகடில் பின்னால் கயிறில் போட்டு கட்டிக்கிடுவாங்க, போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த போலீஸ்னு எழுதப்பட்ட நபரோடு ஒரு மதுரை போலீஸ் எடுத்த ஒரு புகைப்படம் உள்ளிட்டவை என்னிடம் இருக்கிறது. ஒரு நகரத்தினுடைய கதையை எப்படி பேசலாம், நகரத்தை ஏன் பேச வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் அதுதான். சித்திரை வீதிகளின் சரித்திரம். இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட 100வது ஆண்டு இந்த ஆண்டு. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட 100வது ஆண்டில் இன்றைக்கு உலகமே அந்த கண்டுபிடிப்பை பற்றி பேசுகிறது, அறிவுத்தளத்தில் கொண்டாடுகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, அதற்கு முன்பு வரை சொல்லப்பட்ட நாகரிகத்தில் இல்லாத ஒன்று. அதுக்கு முன்பு வரை இந்தியா வேத நாகரிகத்தினுடைய நிலப்பரப்பாக மட்டுமே சொல்லப்பட்டு கொண்டிருந்த பொழுது வேதங்களில் இல்லாத ஒன்றை முதல் கண்டுபிடித்தார்கள். அதுதான் நகரம். வேதங்களில் நகரங்கள் பற்றிய குறிப்பே இல்லை. 2 இடத்தில் வருகிறது நகரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும். ஒரு இடத்தில் வருகிறது அணைகள் இடிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும். நகரங்கள் பற்றிய குறிப்பே இல்லை வேதங்களில். ஆனால் மிகப்பெரிய ஹரப்பா, மொஹஞ்சதாரோ என்ற மிகப்பெரிய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதுதான் இந்திய வரலாறு மீண்டும் திரும்ப எழுத துவக்கப்பட்டது. வேதங்களுக்கு முன்பு இங்கே மாபெரும் நாகரீகம் இருந்தது, பெருநகரங்கள் இருந்தது, நகர நாகரீகம் இருந்தது என்ற ஒரு புதிய கதை எழுத துவக்கப்பட்டது. அது வேதங்களுக்கு முன்பே இங்கே செழித்தோங்கிய வரலாற்றினுடைய கதை. அவ்வளவு பெரிய நகரங்கள் 2000 ஆண்டு 3000 ஆண்டுக்கு முன்பு இங்கே இருந்தது என்றால் ஆட்சி நகரத்தினுடைய குணமே வேறு, நகரத்தினுடைய கட்டமைப்பே வேறு. வடிகால்களும் குளங்களும் நேரிய தெருக்களும் எல்லாம் கொண்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம் என்பது ஒரு பண்பாட்டினுடைய உச்சமான ஒரு இடத்தில் நிகழ்கிறது. எனவே தான் மதுரை மாநகரம் என்று சொல்லுகிற பொழுது எடுத்தவுடன் இங்கே ஒரு நகரம் உருவாகி இருக்காது. இந்த நகரம் உருவாவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பிருந்து இங்கே மனித வாழ்க்கை துவங்கி கட்டம் கட்டமாக உருவாகி பல ஆயிரம் ஆண்டு உருவாகித்தான் இங்கே நகரம் உருவாகிறது. கீழடி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது நமக்கு நேர்ந்த ஆச்சரியம் அதுதான். 1924 ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஒரு புதிய வரலாறு திறந்ததோ, அதே போல் 2014 ஆண்டு 2 புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது வரலாற்று துறையில். ஒன்று, ராக்கிகடி என்று சொல்லப்படுகிற ஹரியானாவிலே இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது முதல் முறையாக சிந்துவெளி நாகரிகத்திலே உயிர் வாழ்ந்த ஒரு மனிதனின் எலும்புக்கூடு கிடைக்கிறது, முழுமையான எலும்புக்கூடு. அந்த நகரம் கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்பொழுது 2014 தான் ஒரு முழுமையான எலும்புக்கூடு கிடைக்கிறது. அந்த எலும்புக்கூட்டை மரபணு ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள், டிஎன்ஏ ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். இந்த டிஎன்ஏ ஆய்வினுடைய முடிவுதான் கடந்த 10 வருஷம் இந்திய வரலாற்று துறையை ஆட்டி எடுத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கிறது. ஏனென்றால் ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் இருந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு மிக தெளிவாக அந்த டிஎன்ஏ ஆய்வு சொல்லுகிறது. அவர்கள் ஆசியாவினுடைய மத்திய பகுதியில் ஸ்டெஃபி புல்வெளியிலே இருந்து வந்த ஆரிய மரபணு அந்த எலும்புக்கூட்டில் இல்லை, மாறாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோடர் சமூகத்தின் மரபணுவோடு பொருந்துவதாக ராக்கிகடி எலும்புக்கூட்டின் மரபணு இருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னவர் யாரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை. ராக்கிகடியில் 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த சிந்துவெளி மனிதனுடைய மரபணு யாரோடு பொருந்துகிறது என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கிற நீலகிரி மாவட்டத்திலே இருக்கிற பழங்குடி மனிதனுடைய மரபணுவோடு, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி மனிதனுடைய மரபணுவோடு பொருந்துகிறது. இந்திய நிலப்பரப்பு முழுவதும் 3000 ஆண்டுகளாக
வாழ்ந்த பூர்வகுடிகள் யார் என்ற கேள்விக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிலை அது சொல்லுகிறது. இதை ஏற்க மறுத்துத்தான் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2014 ஆண்டு ராக்கிக்கடி கண்டுபிடிக்கப்பட்ட அதே வாரம்தான் தமிழ்நாட்டில் தென்கோடியில் மதுரைக்கு பக்கத்தில் கீழடி என்ற ஒரு ஊரிலே ஒரு பழைய நகரமும் கண்டுபிடிக்கப்படுகிறது. 3000 வருடங்களுக்கு முன்பு, இதுவரை 2000 ஆண்டு என்று தமிழுக்கு சொல்லிக் கொண்டிருந்த எழுத்தின் வரலாற்றை 800 ஆண்டுகள் தள்ளி கொண்டு போய் 3000 ஆண்டு என்று சொல்ல வைத்த பெருமை கீழடி அகழாய்வை சாருகிறது, நம்முடைய முயற்சிகளை சார்ந்தது. இவ்வளவு பெரிய நகரம் கீழடி, 20,000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டுபிடிச்சாச்சு. வீதிகள், வீடுகள், கட்டடங்கள், கலைப்பொருட்கள், நூற்றுக்கணக்கான கலைப்பொருட்கள், இதெல்லாம் ஒரு பெரிய நாகரிகத்தை பற்றி பேசுகிறது, நகரத்தை பற்றி பேசுகிறது. இவ்வளவு பெரிய நகரமான மாமதுரையை பற்றி இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கிற பொழுது பக்கத்திலே இருக்கிற ஒரு நகரம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்றால் அந்த நகரத்தை பற்றி, அந்த நகரத்துக்கு என்ன பெயர் தெரியாது. அதுதான் மதுரையா தெரியாது, இருக்கலாம். அல்லது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நகரமா இருக்கலாம். இதெல்லாம் கேள்விகள் தான். கீழடியில் இருக்கிற 2 பெரிய மேடு, மண் புதை மேடு. ஒரு மேடு 124 ஏக்கர், இன்னொரு மேடு 90 ஏக்கர். ரெண்டும் சேர்த்தா 215 ஏக்கர், 210 ஏக்கர். இந்த 210 ஏக்கரில் இப்போ வரைக்கும் ஆய்வு பண்ணது 10% கூட கிடையாது. 10% ஆய்வு கூட இதுவரை நடக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு பெரிய வியப்பு தான். நண்பர்களே, நாம் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். நாம் நிற்கிற நிலம் பல 1000 ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்களால், வரலாற்றாளர்களால், சிந்தனையாளர்களால், மனிதர்களால் செழுமைப்படுத்தி 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 கட்டமைக்கப்பட்ட ஒரு நிலத்தின் மீது நிற்கிறோம். புதிய கண்டுபிடிப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அறிவியல் மனப்பான்மையோடு பகுத்தறிவோடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது. இந்த ஒரு நகரத்தினுடைய வரலாற்றை எந்த புள்ளியிலே இருந்து ஆரம்பித்து ஒரு நகரத்தின் கதையை கற்றுக்கொள்வது ஆச்சரியம். எனக்கு சித்திரை வீதி, மாசி வீதி என்று ஆடி வீதி, இந்த பெயர் எப்பொழுது வைத்தது, எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கும்? இந்த பெயரை பற்றிய முதல் குறிப்பு 1800களில் கிடைக்கிறது. அதற்கு முன்பு 700களிலோ அதுக்கு முன்போ இப்படி ஒரு வீதி, இந்த வீதிக்கு சித்திரை வீதி, மாசி வீதி, ஆடி வீதி என்று இருப்பதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை. 1800களினுடைய நடுப்பகுதியில் தான் இந்த வீதிகளினுடைய பெயர்கள் எல்லாம் வருகிறது. ஒரு நகரம் தமிழ் சார்ந்த அடையாளத்தை விடாமல் மீண்டும் மீண்டும் தனக்கு அணிவித்து கொண்டே இருந்து அழகு பார்க்கிற நகரமாக மதுரை இருப்பது தான் நம்முடைய எல்லாருடைய பெருமையும். 800களில் வைக்கப்பட்ட பெயராக கூட அது இருக்கலாம், முன்னால் வைக்கப்பட்ட பெயராக இருக்கலாம், 800ல் எழுதப்பட்ட பெயராக இருக்கலாம். அதனால் தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. அதில் மிக முக்கியமான இன்னொரு சிறப்பு, மீனாட்சி அம்மன் கோவிலில் 78 கல்வெட்டுக்கள் இருக்கிறது கோவிலுக்குள். அதில் 77 கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுக்கள், ஒரே ஒன்று தான் சமஸ்கிருத கல்வெட்டு. இந்தியாவிலே இப்படி ஒரு கோவில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மொழியோடு இந்த நிலமும், இந்த மொழியோடு இந்த வாழ்வும் எப்படி கலந்திருக்கிறது. நான் இங்கே 3 மிக முக்கியமான நூல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நினைக்கின்றேன். குறிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில், அழகர் கோவில், இது 3னுடைய இந்த கோவில்களினுடைய வயது எவ்வளவு இருக்கும் தெரியாது. கோபுரத்துக்கு வேணால் வயசு சொல்லலாம், ஏன்னா கோபுரத்தை கட்டியவர், கொடை வழங்கியவருடைய கல்வெட்டுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே கோவில்கள் எப்பொழுது உருவாகி இருக்கும் தெரியல. சங்க இலக்கியத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி வருகிற குறிப்பில்தான் ஓவியத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. ஓவியத்தை பற்றிய முதல் ரெஃபரன்ஸ் குறிப்பு திருப்பரங்குன்றம் கோவிலில் வரையப்பட்ட ஓவியத்தை பற்றி பேசுகிறது. அந்த ஓவியம் என்ன அப்படின்னா, அகலிகைக்கு சாபம் தீர்த்த கதையை சொல்லுகிற ஓவியம். இப்போ இந்த கோவில்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது. கோவில்கள் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அதுதான் வரலாறு.
அதுதான் தத்துவம், அதுதான் கலை, அங்கேதான் பொருளாதாரம், அங்கேதான் வாழ்வியல், எல்லாவற்றையும் சொல்லுகிற, விளங்குகிற, குவிந்து கிடக்கிற இடம் கோவில். நண்பர்களே, இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த 3 கோவில்களை பற்றி மிக முக்கியமான 3 ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சர்வன்ட் ஆஃப் காடஸ் என்கிற மிக முக்கியமான ஒரு ஆய்வு, ஃபுல்லருடைய ஒரு ஆய்வு, தேவியின் திருப்பணியாளர்கள் என்று தமிழிலே அது வந்திருக்கிறது. அதில் நிறைய மாற்று கருத்து இருக்கலாம், நிறைய விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம். ஆனால் ஒரு கோவிலினுடைய மொத்த வரலாறு என்பது இந்த நிலத்தை பற்றி பேசுகிற எல்லா கூறுகளும் அதுக்குள் இருக்கிற வரலாறு. அதே போல் திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி நாகப்பன் அவர்கள் எழுதிய வேட்கோட்டம் என்ற ஆய்வு, அதுவும் புத்தகமாக வந்திருக்கிறது. நீங்கள் திருப்பரங்குன்றம் கோவிலின் வரலாற்றை அறிவதும் 2000 ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை அறிவதும் ஒன்று. ஆதி தமிழ் கடவுளான முருகனினுடைய மொத்த வரலாறும், அதற்கு பின்பு சைவம் எப்படி முருகனை தன்மையப்படுத்துகிறது, வைணவம் எப்படி தன்மையப்படுத்துகிறது, எல்லா மதங்களும் தன்மையப்படுத்தினாலும் மதங்களை மீறிய கடவுளாக, தெய்வமாக, தமிழ் தெய்வமாக முருகன் எப்படி பாடப்பட்டு கொண்டே இருந்தான் என்பதும், ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சமூகமாக அதற்குள் எப்படி கலந்தது என்பதையும் பற்றி பேசுகிற வேட்கோட்டம் என்ற புத்தகம். 3வது அழகர் கோவிலை பற்றி நம்முடைய பெருமைக்குரிய ஐயா தோ பரமசிவம் ஐயா அவர்கள் எழுதிய அழகர் கோவில் என்ற ஆய்வு. அது ஒரு ஆதி நினைவுகளில் சித்தர்களினுடைய ஒரு வாழ்விடமாக, பௌத்தர்களுடைய இடமாக, சமணர்களின் இடமாக, பின்னால் வைணவ தலமாக, ஒரு கட்டத்திற்கு பிறகு சைவம் வைணவம் எல்லாவற்றையும் இணைத்த ஒரு பெருவிழாவாக இன்றைக்கு இத்தனை லட்சம் மக்கள் கொண்டாடுகிற சித்திரை திருவிழாவில் சைவம் வைணவம் நாட்டார் தெய்வம் எல்லாம் கலக்கிற இந்த பெருவிழாவை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 கோவிலின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 3 கோவிலின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சமூகங்களினுடைய நம்பிக்கைகளும் இதற்குள் எப்படியெல்லாம் இணைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கு நம்மிடம் இருக்கிற மிக முக்கியமான வாய்ப்பு, ஆயுதம் இது 3 தான். ஒன்று, திருப்பரங்குன்றத்தை பற்றி நாகப்பன் அவர்களுடைய ஆய்வு, பல ஆண்டுகள் ஆய்வு எழுதி அவர் வெளியிட்டிருக்கிற அந்த வேர்க்கோட்டமும், தோப்பா அவர்களுடைய அழகர் கோவிலும், ஃபுல்லர் அவர்களுடைய தேவியின் திருப்பணியாளர்கள். மதுரையை எப்படி புரிந்து கொள்வதென்றால் ஒவ்வொரு வழியில் புரிந்து கொள்ளலாம். ஒரு புத்தகத்தால் ஒன்றும் செஞ்சிடவே முடியாது, ஒரு வாழ்க்கையால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஒரு விஷயத்தின் கதையை எழுதுவதற்கே போதாது. இங்கே நாம் புதிதாக கண்டுபிடிக்கவும், எழுதவும், புரிந்து கொள்ளவும் அவ்வளவு இருக்கிற ஒரு நிலமாக மதுரை இருக்கிறது. மொத்த தமிழ்நாடே அப்படித்தான், தமிழகமே அப்படித்தான். ஏனென்றால் இன்றைக்கும் இந்தியாவில் புரியாத புதிர் என்று நாம் மீண்டும் மீண்டும் அது நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்கிறோம், கல்வி நிலைக்குழுவில் வரலாற்றாளர்களிடம் அங்கே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்தியா முழுக்க 1200க்கும் மேற்பட்ட பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டில்தான் கிடைத்திருக்கிறது. 1200 பானை ஓடுகளில் எழுத்துக்கள், 100 கல்வெட்டுகள், பிராமி மொழி கல்வெட்டுகள், 100 கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது. 20 நாணயங்கள் கிடைத்திருக்கிறது, 10 முத்திரை மோதிரங்கள் கிடைத்திருக்கிறது, 6 தங்க கட்டிகள் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் 2000 ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது. இது எதுவும் பேரரசர்கள் சம்பந்தப்பட்டதில்லை. இது எதுவும் மிகப்பெரிய நாட்டை ஆண்டவர்களுடைய விஷயங்கள் இல்லை. 1200 பானை ஓடுகளில், 100 கல்வெட்டுகளில், 20 நாணயங்களில், 10 முத்திரை மோதிரங்களில், 6 தங்கக்கட்டிகளில் எழுதிய எல்லாமே தனி நபர்கள் தான் எழுதியிருக்கிறார்களே ஒழிய சாமானிய மக்கள் எழுதியிருக்கிறார்கள். சாமானிய மக்களிடம் இவ்வளவு எழுத்தறிவு கொண்ட நிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான், உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான். இவ்வளவு பெரிய தர்மபுரியிலே ஆரம்பித்து
நம்முடைய தாமிரபரணி கரை வரை பானை ஓடுகளில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 2000 ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட எழுத தெரிந்த சமூகமாக இவ்வளவு நீண்ட நிலப்பரப்பில் இருக்கிற இன்னொரு சமூகம் இந்தியாவில் கிடையாது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இது எப்படி நடந்தது? இத்தனை ஆயிரம் மக்களுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரிந்த இந்த எழுத்தறிவு யுகத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலம் எப்படி சாதிக்க முடிந்தது என்பதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் இருந்து தான் நம்முடைய அரசியல் என்ன, நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய தத்துவ பார்வை என்ன, நம்முடைய சமத்துவ சிந்தனை என்ன என்ற எல்லாமே உருவாகிற அடித்தளம் இதுதான். இந்த அடித்தளத்தில் இன்று இது எப்படி வாய்க்கப்பட்டது? ஏன் கங்கை கரையில் இது நிகழவில்லை? ஏன் இந்தியாவின் எந்த பேரரசிலும் இன்றைக்கும் அசோகர் கல்வெட்டை தவிர பிராமி மொழியில் எழுதப்பட்ட வேறு எந்த கல்வெட்டும் இந்தியாவில் கிடையாது. ஆனால் வைகை நதிக்கரையில் ஏறக்குறைய 36 இடங்களுக்கு மேலே இருக்கிறது கல்வெட்டுக்கள். சாமானியனின் கல்வெட்டு. மதுரையின் பேரை வச்சுட்டு ஒரு வணிகன் எழுதி கொண்டிருக்கிறான், இந்த மதுரைக்கு நான் என்ன தந்திருக்கிறேன் என்று. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கண்டுபிடிப்பை பற்றிய வரலாற்றை தலைமுறையாக ஞாபகப்படுத்தும் நகரமாகவும் இருக்கிறது. யாருமே அதை தொலைத்து விடவில்லை. சமீபத்திலே கூட நான் கண்டுபிடித்த நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை கூட எழுதியிருந்தேன். மெஜரா கோட்ஸ் மில் 1899 இப்போ இருக்கிற மெஜரா கோட்ஸ் மில்லை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மில் கட்டுவதற்கு, அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு கீழே நிலத்தை தோண்டுகிற பொழுது பழைய நாணயங்கள் கிடைக்கிறது. நாணயத்தை எடுத்து பார்த்தா பிரிட்டிஷ்காரராக உரிய கல்வியாளரை கூப்பிட்டு ஆய்வு பண்ணால் அது யாருடைய நாணயம்னா ஜூலியஸ் சீசருடைய நாணயம். 2200 வருஷத்துக்கு முன்னால் கிரேக்கத்தை ஆண்ட ஜூலியஸ் சீசருடைய நாணயம். மெஜரா கோட்ஸ் கட்டடம் கட்டுறப்ப வானம் தோன்றப்ப கிடைக்கிது அந்த நாணயங்கள். இங்கே இப்படி ஒரு நாணயம் கிடைக்கிது அப்படின்றத 1932 வருஷம் அமெரிக்கன் மெஷினரியினுடைய வரலாற்று புத்தகம் ஒன்று எழுதப்படுது. அமெரிக்கன் மெஜரா மிஷின் நம்முடைய மதுரையில் இருந்த மிக முக்கியமான மிஷின். அதான் பசுமலை ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரி எல்லாம் அந்த மிஷினரிகள் உருவாக்கியது. அவர்கள் 1932 வருஷம் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க, அந்த மிஷினரியுடைய வரலாற்று புத்தகம். அந்த புத்தகத்தை ஒரு நாள் நம்ம ரீகல் தியேட்டருக்கு எதிரில் இருக்கிற பழைய கடை ஒன்றிலே எனக்கு கிடைத்தது. ரொம்ப நாள் தேடிக்கிற புத்தகம் அந்த பழைய புத்தக கடையில் கிடைத்தது. வாங்கி படிச்சுக்கிற பொழுது அதில் அவர் எழுதி வச்சிருக்கிறார், அந்த ஃபாதர் மெஜரா கோட்ஸ் மில்லுக்காக கட்டணம் தோன்ற பொழுது நாணயம் கிடைச்சது. அந்த நாணயம் ஜூலியஸ் சீசருடைய நாணயம். இந்த நாணயம் பத்திரமாக இருக்க வேண்டுமே, பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்பதற்காக நாங்கள் அமெரிக்கன் கல்லூரியிலே கொடுத்து இதை பாதுகாக்க சொல்லியிருக்கிறோம் என்று கொடுத்துக்கிறாங்க. நான் அமெரிக்கன் கல்லூரிக்கு ஒரு 10-15 வருஷமாக தொடர்ந்தே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக போவேன். போகிற பொழுதுலாம் அங்கே முதல்வர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கள் மெஜரா காலேஜ் மெஜரா கோட்ஸ் கட்டுற பொழுது கிடைச்சா ஜூலியஸ் சீசர் நாணயம் உங்கள் கல்லூரியில் இருக்குதுன்னு புத்தகத்தில் இருக்குது, அது எங்கேயாவது இருக்கா பார்த்துருக்கீங்களான்னு கேட்பேன். சார் அதெல்லாம் எங்கே சார் இருக்குது, எங்கே சார் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால் ரூம்லேயே இங்கே எல்லாம் இல்லை சார்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போன வருடம் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு அவருடைய நூலகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மெஜரா அமெரிக்கன் கல்லூரியுடைய நூலகத்துக்கு போகிறேன். நூலகத்தினுடைய கீழ்த்தளத்தை புறம் பார்த்துட்டு மேல் தளத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பேழையில் பழைய பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் அந்த கண்ணாடி பேழையில் பொருட்களை பார்த்துட்டே போகிறேன். இந்த 1932 ஆண்டு புத்தகத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கோ அதே வாசகம் எழுதப்பட்டு மெஜரா கோட்ஸ் மில் வானம் தோண்டுகிற பொழுது கிடைத்த ஜூலியஸ் சீசர் நாணயம் அப்படின்னு போட்டு அப்படியே ஃப்ரேம் பண்ணி அப்படியே இருக்கு. நான் அந்த கண்ணாடி பெட்டிக்கு முன்னாடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். அந்த எழுத்து கூட்டெழுத்துனால பழையனால எழுத்தை மட்டும் உத்து பார்க்குறேன், அதே டெக்ஸ்ட்டு, ஒரு வார்த்தை கூட மாறலை. பிரின்ஸிபலை கூப்பிட்டு என்ன சார் இங்கே பாருங்கன்னே, சார் நீங்கள் சொல்கிற பொழுதுலாம் ஏதோ பொய் சொல்கிறீங்க அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு நினச்சேன், நெசமாக தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களான்னு. நாங்கள் காலம் பூரா நெசந்தான் சொல்கிறோம், நம்புறதுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது பலருக்கு.
அது ஜூலியஸ் சீசர் 2400 வருஷத்துக்கு முன்னாடி விநியோகித்த ஒரு நாணயத்தை மதுரையில் வைகைக்கரையில் இருந்த ஒரு வணிகன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அந்த நாணயத்தை வாங்கி கால மாற்றத்தால் அந்த நாணயங்கள் சிதறமாகி மண்ணுக்குள் புதைந்து நவீன காலம் வந்த பிறகு மெஜரா கோட்ஸ் என்ற ஒரு மில்லை ஆங்கிலேயர்கள் கட்டத் துவங்குற பொழுது மீண்டும் அந்த நாணயம் கிடைத்து அதை கல்விச்சாலையில் வைத்து 1901ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட நாணயத்தை 2014ஆம் ஆண்டு மீண்டும் போய் நூலகத்தை திறந்தால் அந்த நாணயம் மீண்டும் எழுந்து வருகிறது. வரலாறு ஒருபோதும் அழியாது. மதுரையின் வரலாறு தனக்கு சொந்தமான எதையும் அழிய விடாது. மீண்டும் மீண்டும் அது நம் காட்சிக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை படிக்கவும் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் பேசவும் தகுதியான மனிதர்களாக நாம் நம்மை தகவைத்துக் கொள்வதுதான் மிக முக்கியம். நாம் நின்று பேசுகிற இந்த மண் குமரகுருபரனும் அல்லது மகத்தான அறிஞர்களும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் உலவிய ஒரு நகரத்தை நேசிப்பது மட்டும்தான் இந்த நகரத்திற்கு நாம் செலுத்துகிற கைமாறு. மதுரையை நேசிப்பது, தமிழை நேசிப்பது, தமிழ் இலக்கியத்தை நேசிப்பது, உயர்ந்த மானுடத்தை நேசிப்பது. இங்கே முன்னால் எல்லாரும் சொன்னார்கள் இல்லையா, எது அறம் என்பதை உலகத்துக்கு உரத்து சொன்னவன். அதிகாரம் அறமல்ல, அதிகாரம் உயர்ந்த இடமல்ல. அதிகாரத்துக்கு எதிராக அறிவை மோதவிட்டு சிந்தனையின் மீது பிறக்கிற சமத்துவம் தான் இந்த மண் எனக்கு கற்றுக் கொடுத்தது. சித்திரை வீதிகளின் சரித்திரம் சாலையின் சரித்திரம், தெருவின் சரித்திரம் அல்ல, அது அறிவின் சரித்திரம். நன்றி, வணக்கம்.